ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மதுரை உயர்மறை மாவட்டத்தினுடைய முதல் பேராயர் மேதகு ஜான் பீட்டர் லியோனார்ட் இவரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இவர் 1889 ஆண்டு டிசம்பர் 29 தேதி அன்று ஐரோப்பாவின் லக்சம்பர்க் அப்படிங்கிற நாட்டில் பிறந்திருக்காரு. இவரு இயேசு சபை சேர்ந்த ஒரு குருதாங்க. அது மட்டும் இல்லாம 1921 ஆண்டு டிசம்பர் 8 தேதி அன்று தான் இவரு கத்தோலிக்க குருவாகவே திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. ஜான் பீட்டர் லியோனார்ட் இவர் 1936 ஆண்டு திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தினுடைய 4வது ஆயராக நியமிக்கப்பட்டிருக்காருங்க. அதுக்கு அப்புறமா 1938 ஆண்டு இந்த திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தை தனி மறை மாவட்டமா பிரிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல மதுரை ஒரு தனி மறை மாவட்டமாகவே உருவாகியிருக்கு. இப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட மதுரை மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. அதுக்கு அப்புறமா 1953 ஆண்டு செப்டம்பர் 19 தேதியன்று இந்த மதுரை மறை மாவட்டம் புதிய உயர் மறை மாவட்டமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல மதுரையினுடைய முதல் பேராயராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 29 ஆண்டு காலங்கள் மதுரையில ஆன்மீக பணியை ஆற்றிட்டு வந்திருக்காருங்க. இவர் ரொம்பவே எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வாராம். ரொம்பவே எளிமையா இருக்கிறதா இவருக்கு பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம மிகவும் அயராது உழைக்கக்கூடிய குணமுடையவராம். இவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசலாங்க. சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே இப்போ பார்க்கக்கூடிய ஓரியூரில் இருக்கக்கூடிய புனித அருளானந்தர் திருத்தலத்திற்கு அந்த காலத்திலேயே 1948 அடிக்கல் நாட்டியவரும் இவர் தாங்க. அது மட்டும் இல்லாம 1960 அந்த ஆலயத்தை அர்ச்சித்து புனித அருளானந்தர் ஆலயமாக திருத்தலமாக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல சில தேவாலயங்களுக்குள்ள சில இடங்களை பிரிச்சு வைப்பாங்களாம். சாதி அடிப்படையில மக்கள் எல்லாத்தையுமே அமர வைப்பாங்களாம். இவரு 1936 திருச்சியினுடைய ஆயராக இருந்தார் இல்லையா. அந்த சமயத்துல இந்த மாதிரி தேவாலயங்களுக்குள் இருந்த இரும்பு தகடுகள் எல்லாத்தையுமே தகர்த்து அடித்து உடைத்தாராங்க. அது மட்டும் இல்லாம கடவுளின் இல்லத்திற்குள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி முழக்கங்களையே விடுத்திருக்காரு. இந்த செயலுக்காக இவருக்கு எதிராக பல போராட்டங்களை நடைபெற்றிருக்குங்க. நிறைய பேர் இவருக்கு எதிராகவே வத்திக்கான்ல இருக்கக்கூடிய போப்பாண்டவர்கிட்டயே புகார் கடிதம் கொடுத்திருக்காங்க. ஆனா அவரு தன்னுடைய நிலையில உறுதியாக இருந்து சமூக மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற காஃபி நிறுவனமான லியோ காஃபி நிறுவனத்திற்கு ஒரு உந்த சக்தியாகவும் அதனுடைய வெற்றிக்கும் இவர் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. அதாவது இந்த நிறுவனத்தினுடைய முன்னோடியான PR வேணு சீனிவாசன் இவருடைய தாத்தாவிற்கு லியோனார்ட் மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்திருக்காருங்க. இந்த பேராயர் மீது அவர் வைத்திருந்த அந்த பற்றுதலின் காரணமா தான் தன்னுடைய காஃபி நிறுவனத்திற்கு கூட லியோ காஃபி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டினாராம். அவருடைய நினைவாகவும் இந்த பெயரை தன்னுடைய நிறுவனத்திற்கு சூட்டியிருக்காருங்க. ஜான் பீட்டர் லியோனார்ட் இவரை பற்றி மக்கள் எல்லாருமே பேசும்போது என்ன சொல்லி பேசுவாங்களாம் தெரியுமா? சிங்கத்தை போன்ற தைரியம் கொண்டவராம். அது மட்டும் இல்லாம ஆட்டுக்குட்டியை போன்ற எளிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தான் ஒரு பேராயர் அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலையுமே அவர் ஒரு பெருமையா காட்டுனதே கிடையாதாங்க. மிகவும் சாதாரண உடைகளை தான் அணிவாராம். ஏழை எளிய மக்களோட தான் அமர்ந்து உணவும் உண்பாராங்க. அது மட்டும் இல்லாம உலக அளவில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தினுடைய 4 அமர்வுகளிலும் இவர் பங்கேற்றிருக்காருங்க. நவீன உலகிற்கு ஏற்ப நம்ம கத்தோலிக்க திருச்சபையை மாறணும் அப்படிங்கறதுல இவர் மிகவும் உறுதியாகவே இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறமா 1967 தனது 75வது வயதுல இந்த பேராயர் பதவியில இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அதுக்கு அப்புறமாகவும் கிட்டத்தட்ட சுமார் 18 ஆண்டுகள் மதுரையில தங்கி மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தாராம். இவரு தனது 95வது வயதுல காலமாயிருக்காருங்க. 1985 ஆண்டு டிசம்பர் 5 தேதி மதுரையில தான் இறந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுமார் 50 ஆண்டுகள் ஆயராக பணியாற்றிய ஒரு சிலர்ல இவரும் இருக்காரு. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கான எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.